இங்க மீனாவுக்குமே அந்த கான்ட்ராக்ட் கிடைச்சோன்னா ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. அதனால முத்துமே சரி இன்னைக்கு வீட்ல நம்ம பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் மீனாவுமே கறி எடுக்க போறாங்க. அங்க கறி கடைக்கு அவங்க ஃப்ரெண்டு மூலமா போய் அந்த கறி கடையிலுமே கறி எடுக்குறாங்க. அதே நேரத்துல அந்த கறி கடையில இருக்கிறது வேற யாரும் கிடையாது. இங்க ரோகிணியோட மாமான்னு சொல்லிட்டு இருக்கவர் தான். அவருமே மீனா வர்றத பார்த்த உடனே கரெக்ட்டா துண்ட போட்டு முகத்த மறைச்சு, அப்போதைக்கு மீனா கிட்ட இருந்து தப்பிச்சுறாரு. அதே நேரம் அவங்களுமே முத்துவ நினைச்சு ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க. இங்க மீனாவுமே கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வீட்ல பிரியாணி சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இத பார்த்துட்டு இருக்கிற விஜயாவும், மனோஜும் சேர்ந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜயா வந்து இப்ப விரதத்துல இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் மனோஜ் தான். தன்னோட கடலையில இந்த மாதிரி யாரோ சூனி வச்சிருக்காங்கன்னு சொல்லி அதை எடுக்கணும் அப்படின்னா விஜயா தான் விரதம் இருக்கணுங்கிறதுக்காக அவங்களுமே கன்வின்ஸ் பண்ணி இந்த பக்கம் விரதம் இருக்க வச்சிருக்காங்க. அதே நேரம் மீனாவுமே ஒரு சான்ஸ் கிடைச்சதுனால வீட்டுல பிரியாணி சமைச்சிட்டு இருக்காங்க. அப்ப விஜயாக்குமே இந்த பிரியாணி சாப்பிட முடியாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா வீட்டுல எல்லாமே சமைச்சு முடிச்சு வீட்டுல இருக்க எல்லாரையும் வந்து உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாங்க. அப்ப மீனா எல்லாருக்குமே கறி சாப்பாடு இதெல்லாம் வச்சிட்டு இருக்கப்போ விஜயாக்கு வைக்க போறாங்க. அப்ப கரெக்டா விஜயாமே நிறுத்து, நான் தான் என் பையனுக்காக விரதம் இருக்கேன்ல, இதுக்காக என் விரதத்தை கெடுக்கணும்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மீனா கிட்ட சத்தம் போடுறாங்க. உடனே இந்த பக்கம் மீனாமே இல்லாத நீங்க பிரியாணினா விரும்பி சாப்பிடுவீங்கல்ல, சரி அதுக்காக தான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பக்கத்துல இருக்க விஜயாமே ரொம்ப கடுப்பாயிட்டு எல்லாம் இவனாலதான், இவன் பண்ண வேலையாலதான் இன்னைக்கு எதுவுமே சாப்பிட முடியாம இருக்கு, சரி எங்களுக்கு அந்த தயிர் சாதத்தை எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மனோஜும் விஜயாவும் சேர்ந்து தயிர் சாதம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல பக்கத்துல உட்காந்துருக்க ரோகிணியும் பிரியாணியை வெட்டி வீசிட்டு இருக்காங்க. உண்மை சொல்ல போனா அவங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு அந்த பிரியாணி. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற விஜயாக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. ச்சே, இவனை நம்மனால இதுதான் சொல்லப்போனா இவனுக்கிட்ட ஒத்துக்கவே கூடாது, இது ஒத்துக்கிட்டனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இங்க எல்லாருமே இங்க மீனாவை பாராட்டிட்டு இருக்காங்க. பரவாயில்ல மீனா, நீங்க ஒரு பூக்கடை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து கல்யாண ஆர்டர் பிடிக்கிற அளவுக்கு நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்க. சொல்லப்போனா மண்டபத்தெல்லாம் நீங்க ஆர்டர் ரெகுலரா பண்ணீங்கன்னா நீங்களே பெரிய பிசினஸ் மேன் ஆயிடலாம். ஒரே செட்டு தான், அதை நீங்க பக்காவா மாத்தி மாத்தி போட்டீங்கன்னா நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு நிறைய ஐடியா சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முத்துவமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் கொஞ்ச நாள்ல மீனா சரியான பிசினஸ் மேனா ஆக போறா, அதுக்கப்புறம் நான் கூட அவருக்கு கார் டிரைவரா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மீனாவை பத்தி ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ரோஹிணிக்கு பயங்கரமா கடுப்பாக ஆரம்பிக்குது. ஏற்கனவே நம்ம வீட்டுல எக்கச்சக்க பிரச்சனை, இதுல இதுக்கு மேலயா இவளே பிசினஸ் மேன் ஆயிட்டான்னா அவ்வளவுதான், அப்புறம் என்ன விஜயாத்த விட மாட்டாங்க. ஏற்கனவே எங்க அப்பாவை காட்டு, எங்க அப்பா கிட்ட இருந்து பணத்தை வாங்கி கொடுன்னு சொல்லி என்ன டார்ச்சர் பண்றாங்க. இதுக்கு மேல இவ பெரிய ஆள் ஆயிட்டானா அப்புறம் நம்மள முடிச்சு விட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரோஹிணியுமே மீனா மேல ரொம்பவே டென்ஷனோட யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல கேஷுவல் எல்லாருமே சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறாங்க. ஆனா இந்த பக்கம் மீனா ஆர்டர் எடுத்திருக்கிற அந்த கல்யாண மண்டபத்துக்கு ரோகிணியுமே போறாங்க. அங்க போயிட்டு இங்க பாருங்க சார், இந்த மாதிரி நீங்க ஒரு கல்யாண ஆர்டர் கொடுத்துருக்கீங்கல்ல, இந்த மாதிரி டெக்கரேஷனுக்காக அந்த பொண்ணு சரியா செய்ய மாட்டாங்க. உண்மையை சொல்ல போனா அந்த பொண்ணு வந்து எல்லாமே வந்து பழைய பூ இந்த மாதிரி விஷயங்களை வச்சுதான் செய்வாங்க. அது இல்லாம தரம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு தான் பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டபக்காரங்களையும் மிரட்ட பாக்குறாங்க. ஆனா அவங்களும் இருந்துகிட்டு நீங்க யாரும் முதல்ல, நீங்க எதுக்கு அந்த பொண்ணை பத்தி குறை சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, ஒண்ணும் இல்ல சார், நானும் எங்க வீட்டுல ஒரு கல்யாணம் நடந்துச்சு, அந்த கல்யாணத்துக்கு அந்த பொண்ணு தான் இந்த மாதிரி டெக்கரேஷன் போட ஆரம்பிச்சோம். சொல்லப்போனா ரொம்பவே ஒஸ்டா பண்ணி கொடுத்தாங்க. அதை பார்த்துட்டு எங்களுக்கே ரொம்ப வெறுப்பாயிடுச்சு. அதனாலதான் சரி, அதாவது எங்களுக்கு ஒரு வீட்டு கல்யாணத்தோட போயிடுச்சு, இது உங்களுக்கு வந்து மண்டபம் வேற, ஃபர்ஸ்ட் நல்லா பண்ற மாதிரி பண்ணிட்டு அப்புறம் பின்னாடி அவங்க வேலையை காட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் உங்களுக்கு தான் பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டபக்காரங்களையும் பயமுறுத்தி விட்டுறாங்க. அதே நேரத்துல அந்த ஓனருமே டைரக்டா மண்டபத்துல இருக்க மேனேஜருக்கு கால் பண்ணி, என்னப்பா இது, அந்த மண்டபத்துல செட் எல்லாம் போடுற கான்ட்ராக்டா புதுசா ஒரு பொண்ணு கொடுத்துருக்கீங்களா, அந்த பொண்ணு தப்பான பொண்ணு அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கான்ட்ராக்ட்ல தரமான பூவெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி வந்து ஒஸ்டான பூவை தான் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டேன். அது என்னன்னு செக் பண்ணுங்க, செக் பண்ணி அந்த பொண்ணு சரி வரலன்னா அந்த பொண்ணை வெட்டி விட்டுட்டு பழைய ஆளே நீங்க எப்பவும் போல போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனருமே ஆர்டர் கொடுக்குறாரு. உடனே அந்த மேனேஜருமே இல்ல சார், யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க, அந்த பொண்ணு உண்மையுமே நல்ல பொண்ணு, சொல்ல போனா நீ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அது பண்ணுது, இதுக்கு முன்னாடி வேற யாருக்கும் பண்ணலையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த ஓனருமே செக் பண்ணிக்கங்க, எனக்கு என்னமோ அது ஒரு அலர்ட் வந்துச்சு, அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன், பட் முன்ன பின்ன ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அப்பாக்கு நீங்க தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இந்த பக்கம் அந்த மேனேஜர்கிட்ட சொல்லிடுறாரு. உடனே இந்த மண்டபத்தோட மேனேஜருமே மீனாக்கு கால் பண்ணி நேர்ல வர வைக்கிறாங்க. அப்ப மீனா கூட முத்துவுமே வந்திருக்காரு. அப்ப மீனா கிட்ட இங்க பாருமா, உன்னை இந்த மாதிரி கான்ட்ராக்ட் போட விடாம தடுக்கிறதுக்கு யாரோ வந்து ட்ரை பண்றாங்க, எனக்கு தெரிஞ்சு டேரக்டா ஓனர்ட்டே போயிட்டு உன்னோட செட் எல்லாம் சரி இருக்காது, நீங்க இதுக்கு முன்னாடி வேற எங்கேயோ போட்டிருக்கீங்க, அது சரியில்லாம போட்டீங்க அப்படின்ற மாதிரி உங்க மேல தேவையில்லாத பழியெல்லாம் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கிட்ட மீனாவும் முத்தும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. சார் அப்படிலாம் நாங்க இது வரைக்கும் போட்டதே இல்லை சார், இதுதான் எங்க லைஃப்ல நாங்க இந்த மாதிரி இந்த பிசினஸ் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் போடுற செட்டு, அதுவும் உங்க மண்டபத்தில் தான் நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியா, அப்பனா பார்த்து சூதானமா இருந்துக்குங்கப்பா, இந்த மாதிரி உங்களோட பிசினஸ் பத்தி தெரிஞ்ச யாரோ அதை கெடுக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க, அதனால நீங்க உஷாரா இருந்துக்கங்க. அது மட்டும் இல்லாம நீங்க நாளைக்கு காலையில செட்டு ரெடியா இருக்கணும், இன்னைக்கு நைட்டே நீங்க வேலையை ஆரம்பிக்கணும்,
நீங்க பார்த்து முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மீனா கிட்டேயும் அந்த ஆர்டர் நம்பி கொடுக்குறாரு. ஏன் சார் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஆர்டர் எங்ககிட்டே தரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இங்க பாருமா, யார் நல்லா வேலை செய்யறவங்க யார் வேலை செய்யாம இருப்பாங்க அவங்கன்ட்டு எனக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம உன்னை பாக்குறப்போ நீ கண்டிப்பா அந்த செட்டை நல்லா போடுவான்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா மத்தவங்க பேச்சு கேட்டு நான் கண்டிப்பா உன்னோட வாய்ப்பை நான் கெடுக்க விரும்பல. நீ இந்த செட்டை பக்காவா போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் முத்துவுமே மீனா கிட்ட சொல்லிட்டு நைட்டோட நைட்டா சத்யாவையும் கூட்டிட்டு போயிட்டு தேவையான பூ அது மட்டும் இல்லாம அதுக்கு தேவையான அலங்காரத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே வாங்குறாங்க. வாங்கினது மட்டும் இல்லாம டேரக்டா இங்க மண்டபத்துல வந்து வேலையுமே ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இங்க முத்துவுமே வீட்டுக்கு வராததை பார்த்துட்டு அண்ணாமலை எதுக்கப்பா இன்னும் வீட்டுக்கே வரல அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இல்லப்பா இந்த மாதிரி மீன் ஆர்டர் எடுத்திருக்காங்கல்ல, அது நாளைக்கு காலையில ஃபங்க்ஷன் 5 மணிக்கு, அதுக்கு முன்னாடி நாங்க மண்டபத்தை ரெடி பண்ணுங்கிறதுக்காக நைட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சத்யாவும் தான் இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அதே நேரம் முத்துக்கு பார்த்து வேலை பார்க்கணும்ப்பா, இந்த மாதிரி தூங்காம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸையும் போட்டு இந்த பக்கம் அண்ணாமலை காலை கட் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் வீட்டுல இருக்க எல்லாத்தையுமே சொல்றாரு. அதே நேரம் இதை கேட்டுட்டு இருக்க ரோகிணிக்குமே பயங்கரமா கடுப்பாக ஆரம்பிக்குது. நம்ம போயிட்டு அந்த ஓனர்கிட்ட பேசிட்டு வந்துமே எந்த ஒரு யூஸும் இல்ல, அப்ப என்னதான் பண்றது, இவங்களை இப்படியே வளர விட்டோம் அப்படின்னா நமக்கு தான் பிரச்சனை. ஆல்ரெடி நமக்கு எக்கச்சக்க பிரச்சனை இருக்கு. நான் போட்டிருக்க நகை கூட கவரிங் தான், இதுக்கெல்லாம் காரணம் அந்த முத்து மீனா தான். இவங்களை வளர விட்டா நமக்கு தான் பிரச்சனை ஆயிடும்ட்டு அவங்க மறுபடியும் வேற ஏதாவது பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரம் மீனாவுமே இந்த பக்கம் முத்து சத்யாவுக்கு காஃபி டீ எல்லாம் வாங்கி கொடுத்து பக்காவா அந்த வேலையிலுமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இங்க முத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்களோட பட்டையில இருக்கிற அவங்க ஃப்ரெண்டுமே வந்துடுறாரு. சண்முகம் தான், அவருமே வந்து இந்த பக்கம் கூட முத்து கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்டா சண்முகம் இப்போ வேலையை பாரு அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு, இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் முத்து, சொல்ல போனா தங்கச்சியோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் இது, இதை நம்ம பக்காவா பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் தங்கச்சி கம்பெனி ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த கம்பெனில என்ன வேலைக்கு சேர்த்துக்குவீங்கல்ல, அப்புறம் எதுக்காக நானும் பண்றேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவருமே வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு மீனாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ரொம்பவே ஹாப்பியா ஒரு வழியா அந்த பக்கம் அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் பக்காவா முடிச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில அந்த ஃபங்க்ஷனுமே ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஃபங்க்ஷன்ல அங்க வர்ற எல்லாருமே ஸ்டேஜ்லாம் பக்காவா இருக்கு, அதுவும் இல்லாம உண்மையான பூ வச்சு பண்ணியிருக்காங்க, அதுவும் இவ்வளவு கம்மி ரேட்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா அந்த மேனேஜருமே அந்த ஓனர் கூப்பிட்டு இங்க பாருங்க சார், அந்த பொண்ணு எந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவங்க பண்ண எல்லா இடத்துலயுமே ஒரிஜினல் பூ வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நிறைய டெக்கரேஷன் காட்டி போட்டோல காட்டுறது வேற மாதிரி இருக்கும், செய்யறது வேற மாதிரி இருக்கும். ஆனா இவங்க பாருங்க, அங்க போட்டோல காட்டினதை விட இவங்க நேர்ல பண்ணது பயங்கரமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த வந்து அந்த ஓனர்ட்ட சொல்றாங்க. அவருமே இந்த பக்கம் முத்துவும் மீனாவையும் கூப்பிட்டு, பரவாயில்லம்மா நீங்க பக்காவா பண்ணிருக்கீங்க, சொல்லப்போனா இந்த மாதிரி ஒரு நாளைக்கு முன்னாடி உங்களை பத்தி ஒரு பொண்ணு வந்து எங்க கிட்ட பேசிச்சு, இந்த மாதிரி அவங்க சரியா போட மாட்டாங்க, அவங்க எந்த விஷயத்தையும் சரியா செய்ய மாட்டாங்க, அவங்க தரம் இல்லாத பூவை தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல குறையெல்லாம் சொன்னாங்க. அதனாலதான் உங்களோட கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்றதுக்காக நானுமே மேனேஜர்கிட்ட சொன்னேன். பட் ஆனா நீங்க செஞ்ச வேலையை பாக்குறப்போ எனக்கே ரொம்பவே பிடிச்சு போச்சு. இதுக்கப்புறம் வந்து எங்களோட எல்லா மண்டபத்திலையும் நீங்க தான் டெக்கரேஷன் பண்ண போறீங்க, அது மட்டும் இல்லாம அதுக்கு நான் கான்ட்ராக்டையும் நான் உங்களுக்கே தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனருமே பேசுறாரு. இது கேட்டோன்னே இந்த பக்கம் வந்து மீனாக்கு பயங்கர சந்தோஷம். தேங்க்யூ சார், இந்த மாதிரி நாங்க எப்பவுமே சரியா பண்ணுவோம், சொல்லப்போனா நாங்க தொழிலுக்கு எப்பவுமே உண்மையா இருப்போம் அப்படிங்கிற விஷயத்தையுமே சொல்றாங்க. அப்ப பக்கத்துல இருக்க முத்துவுமே, சார் எங்களை பத்தி யாரோ ஒருத்தவங்க வந்து சொன்னாங்கன்னு சொன்னீங்களா சார், அந்த பொண்ணு எப்படி இருந்தாங்க, அவங்க பேர் ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, பேர்லாம் தெரியாது தம்பி, இந்த மாதிரி அந்த பொண்ணு பாக்குறதுக்கு கொஞ்சம் எங்க தான் இருந்தாங்க, சும்மா ஒரு 30 சம்திங் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு இருக்காது, அவங்க தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னாங்க. ஓகே ஓகே சரி சார் நான் பாத்துக்கிறேன், ஆனா அந்த மாதிரி நீங்க வந்தீங்க நம்பாதீங்க, எதா இருந்தாலும் எங்க கிட்ட டைரக்டா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவுமே பேசிடுறாரு. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஓனருக்குமே கிட்டத்தட்ட 5-6 மண்டபம் இருக்கு. அந்த 6 மண்டபத்துல எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் இங்க மீனா முத்து தான் அதை எடுத்து நடத்தணும் அப்படின்ற மாதிரி அந்த கான்ட்ராக்ட் போட்டு பக்காவா முடிச்சிடுறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு இங்க டைரக்டா வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நாங்க சாதிச்சிட்டோம், அது மட்டும் இல்லாம நாங்க போட்ட டெக்கரேஷன் எல்லாருக்கும் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி இங்க வீட்டுல இருக்க எல்லாருக்குமே முத்து மீனாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்ட அண்ணாமலையும், பரவாயில்லடா முத்து, கண்டிப்பா நீங்க சாதிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்டயுமே, சூப்பர்மா, இனிமேல் வந்து யாருமே உன்னை இலக்காரமா பேச முடியாது, ஏன்னா நீயுமே இப்ப பிசினஸ் பண்ணிட்டு இருக்க, நீ ஒரு பிசினஸ் உமன்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களுமே இங்க மீனாவை பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற ரோகிணிக்கு பயங்கரமா கடுப்பாகுது. சே, நமக்கு என்ன பண்ணாலும் இந்த வீட்டுல ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க.